ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதங்கேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம். இந்த மதங்கீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் அமைந்திருக்கு. லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மற்ற சிவத்தலங்களை போல இல்லாமல் இந்த கோயிலோட கருவறை மேற்கு நோக்கி அமைந்திருக்கு. நந்தி தேவர் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு. 1300 வருடங்கள் பழமையான இந்த கோயிலோட கட்டிடப் பணிகள் ராஜசிம்ம பல்லவராஜாவால் தொடங்கப்பட்டு 2ஆம் நந்திவர்மன் பல்லவராஜாவால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோயிலோட கட்டிடங்கள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை போன்றே அமைந்திருக்கு. இந்த கோயில் முகமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கருவறைன்னு அமைந்திருக்கு. முதலாவதா கோயிலோட இடதுபுற சுவற்றில் அமைந்திருக்கிற சிற்பங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலில் சிவன் நடன கோலத்தில் காட்சியளிக்கிறார். கற்றறையின் சிற்பம் அவர்களின் காவல் தெய்வங்களும். சண்டேஸ்வரர் அனுகிரக மூர்த்தி. கங்காதரமூர்த்தி. பெருமாள். யோகமூர்த்தி. தக்ஷணாமூர்த்தி. கதிரவன் மற்றும் சூலதேவர். கோயிலின் பின்புற சுவற்றில் லிங்கோத்பவர் சிலை காணப்படுது. மற்ற சிலைகள் சிதைந்த நிலையில் உள்ளதால் அவைகள் என்னவென்று சரியாக அறிய முடியவில்லை. கோயிலின் வலதுபுற சுவற்றில் சிற்பங்கள் எதுவும் இல்லாமல் வெறுமையாக காட்சியளிக்குது. மதாங்க என்ற ஒரு முனிவர் சிவனை இங்கு வழிபடுகிறார். அப்போது அவருக்கு 5 புலன்களையும் கட்டுப்படுத்தும் வரத்தை பெறுகிறார். இதுவே இந்த கோயில் மதங்கீஸ்வரர் என்று பெயர் பெற காரணம். முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் 4 முழு சிம்மத்தூண்களுடன் காட்சியளிக்குது.
சுவரை ஒட்டியுள்ள தூண்கள் அரை வடிவிலான நான்முக சிம்மத்தூண்களாக காட்சியளிக்குது. கோயிலோட கருவறையில் மதங்கீஸ்வரர் அழகாக காட்சியளிக்கிறார். கோயிலோட உள்புற சுவற்றில் 6 முக்கிய சிற்பங்கள் உள்ளன. அவை என்னவென்று பார்க்கலாம் வாங்க. ராவண அனுகிரக மூர்த்தி, அதாவது ராவணன் தன் கையினால் கைலாயமலையை தூக்கிக் கொள்வது போலவும், கைலாயமலையின் உச்சியில் சிவனும் பார்வதியும் இருப்பது போலவும், பூதகணங்கள் ராவணனை தாக்க நெருங்கி வருவது போலவும் இந்த சிற்பம் அமையப்பெற்றிருக்கு. கஜசம்மாரமூர்த்தி, சிவபெருமான் 6 ஆயுதங்களுடன் நடனமாடுவது போலவும், சிவபெருமானின் இடதுபுறத்தில் யானையின் முகத்தையும் காணலாம். சிவபெருமானின் வலதுபுறத்தில் பார்வதி சிவபெருமானின் உக்கிரத்தை கண்டு பயந்த நிலையில் உள்ளது போல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறத்தில் மழுவரையர் 4 கைகளோடு காட்சியளிக்கிறார். கருவறையின் வலதுபுறத்தில் சூலத்தேவரும் 4 கைகளுடன் காட்சியளிக்கிறார். கங்காதரமூர்த்தி, சிவபெருமான் மேகத்திலிருந்து விழும் கங்கையின் நீரை தன் இடது கையால் தாங்கி நிற்பது போலவும், மற்றொரு கையால் பார்வதியை தழுவி நிற்பது போலவும் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் வலதுபுற மேல் பகுதியில் ஒரு நாயும், வலதுபுற கீழ்ப்பகுதியில் பகிரதன் சிலையும் அமைந்திருக்கு. உத்திர தாண்டவமூர்த்தி, சிவபெருமான் தனது வலது காலை உயர்த்திய நிலையிலும், பூதகணங்கள் புல்லாங்குழல் வாசிப்பது போலவும், காளி அதற்கு நடனமாடுவது போலவும் காட்சியளிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காஞ்சி டெம்பிள் சிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.